வணக்கம். நமது இந்திய ஜோதிட சாஸ்திர ரீதியான தகவல்கள் செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதுபோக கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி பார்த்துருக்கோம். பொதுவான யோக அமைப்புகள், திசாபுத்தி ரீதியான அமைப்புகள், இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த ராகு கேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் மற்றும் தோஷங்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா ராகு கேதுகள்னு சொன்னாலே இயற்கை பாவ கிரகங்கள். இன்னும் சொல்ல போனா ராகு கேதுகளை பொறுத்தவரை இந்திய ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம ராகு கேதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். மேற்கத்திய ஜோதிடத்திலேயோ இல்லை மற்ற ஜோதிட முறைகள்ல கிடையாது. இந்த ராகு கேதுகள்ங்கிறது உண்மையிலேயே கிரகங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் கிடையாது. இது கிரகணங்களை ஏற்படுத்தக்கூடிய வெட்டுப்புள்ளிகள் சொல்லுவாங்க. நம்ம சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரும்போது கிரகணங்களை ஏற்படுத்தக்கூடிய வெட்டுப்புள்ளிகள் சொல்லுவோம். இது அதே நேரத்துல இந்த நவ கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் உண்மை கோள்கள்னா 7 தான். சூரியன் தொடங்கி சனி வரைக்கும் உள்ள கிரகங்கள். இவை இரண்டுமே ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் சொல்லுவோம். இந்த நிழல் கிரகங்கள் சொல்லும் போதே இவங்களுக்கு நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்துல முக்கியம் கொடுத்து திசாபுத்திகள்லையும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகளும் கிடையாது, உச்ச வீடுகள் கிடையாது மற்ற கிரகங்கள் போல. அதே நேரத்துல சில நூல்கள்ல நமது பாரம்பரிய ஜோதிட ரீதியா சொல்லப்பட்டதுல உச்ச வீடுகள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுனா ரிஷபம் அப்படிங்கிறது இந்த கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னா இந்த சந்திர பகவான் உச்சமடையக்கூடியது ரிஷபம். ஆனா இவங்க அங்க வந்து சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ரிஷப ராசியில இந்த ராகுவும் கேதுவும் நீசமடைகிறதாவும், விருச்சிகத்துல அதாவது அவர் நீசமடையக்கூடிய சந்திரன் நீசமடையக்கூடிய கிரகத்துல இவங்க உச்சம் அடைகிறதாகவும், அதாவது விருச்சிகம் உச்ச வீடாகவும் ரிஷபம் இவங்களுக்கு நீச வீடாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சில நூல்கள்ல கும்பம் ராகுக்கு ஆட்சி வீடாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கேதுவுக்கு சில வீடுகளும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகு கேதுகளை பொறுத்தவரை பலன் சொல்லும் போது உங்களுக்கு இவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்துதான் நம்ம பலன்களை தீர்மானிக்க முடியுது. இந்த சொந்த வீடுகள் கிடையாது. ஆனா நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேதுகளுக்கு உண்டு. இவங்க இந்த ராகு கேது 2 பேருமே அசுரகுரு அணியோட சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் புதன் சனி இவங்களோட இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து இவங்கெல்லாம் ஒரு அணியை சேர்ந்தவங்க. இந்த கிரகங்களோட இவங்க நட்பு பாராட்டக்கூடிய கிரகங்களா இருக்காங்க இந்த ராகுவும் கேதுவும். அதே நேரத்துல இந்த அசுரகுரு அணியை சேர்ந்தவங்க தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அணியை சேர்ந்தவங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்களுக்கு எதிரான ஒரு அமைப்புல தான் இந்த ராகு கேதுடைய செயல்பாடுகள் அதிகபட்சமா இருக்கும். எனினும் இந்த ராகு கேதுகளை பொறுத்தவரை ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான் அதிகம் சொல்லுவோம். ஏன்னா ராகு கேதுகள்னாலே ஒரு பாவ கிரகங்கள், தீய கிரகங்கள், இவற்றினால தீமை தான் அதிகம்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு எண்ணங்கள் உண்டு. அதைத்தான் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு செயல்பாடுகளும் உண்டு. அப்படி இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரை யோகா அமைப்பு இவங்களால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 11 இந்த ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் ஒரு சிறப்பான யோகா அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 6ஆம் இடத்துல ராகு இருக்குது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றபடி கடன் நோய் நொடிகள்ல இருந்து விடுபட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்புல வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ராகுவா இருந்தாலும் கேதுவா இருந்தாலும் இந்த குருவோட சேர்ற அமைப்பு, குரு பார்வை பெறுறது ஒரு சிறப்பான அமைப்பு. இது ஒரு அமைப்பு. இந்த யோகங்கள் தரக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இவங்க இந்த உபஜயஸ்தானங்கள்ல இருக்கணும். இருந்து திசை நடக்கும்போது நல்ல யோகங்களை தருவாங்க. இவங்களுடைய பலன்களை எப்படி தீர்மானிக்கின்றப்போ இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, உச்ச வீடு, ஆட்சி வீடுங்கிற அமைப்புகள் நம்ம போகல. ஆனா இவங்களுக்கு பொறுத்தவரை ஒரு லக்னத்துக்கு, அது எந்த லக்னமா இருந்தாலும் 12 லக்னங்கள்ல அந்த லக்னத்தின் சுவருடைய சாரத்தை இவங்க வாங்கும் போதும் அவர்களுடைய பார்வை பெறும்போதும் இவர்களுடைய அமைப்பு சிறப்பா இருக்கும். இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இவர்களை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இவர்கள் பார்க்கும் வீடுகள், அதன் அதிபதிகள், இப்படி இவர்களின் யோகங்களை தீர்மானிக்கும் போது இத்தனை விஷயங்களை பார்த்துதான் இந்த ராகு கேதுகள் நன்மை செய்வார்களா அல்லது தீமை செய்வார்களான்னு பார்க்க முடியும். ஏன்னா ராகுவுடைய திசையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ராகு திசை உண்டு. கேதுவுடைய திசையை பொறுத்தவரை அவங்களுக்கு கேது திசை 7 வருடங்கள் உண்டு. அதாவது ராகு
யாரை போல் செயல்படுவார்னு சொல்லி தீர்மானிக்கும் போது சனியை போல் ராகுவும் செவ்வாயை போல் கேதுவும் செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில். அந்த அமைப்புல இவங்களுடைய திசைகள் என்ன அந்த கிரகங்களை போலதான் இவர்களுடைய செயல்பாடுகள் பிரதிபலிக்கும்னு சொல்லியிருக்காங்க பொதுவான அமைப்புல. யோகங்களை தீர்மானிக்கும் போது ராகு கேதுக்களை பொறுத்தவரை அவங்க லக்னத்துல இருந்தாலும் அது சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம், 7ல இருந்தாலும் சர்ப்பதோஷம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ல இருந்தாலும் சர்ப்பதோஷம், ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தாலும் சர்ப்பதோஷம் சொல்லுவோம். இவர்களால் ஏற்படக்கூடியது சர்ப்பதோஷம், சர்ப்ப சாபம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அந்த ராகு கேதை பொறுத்தவரை தோஷங்கள்னு சொன்னாலே அவங்க எங்க இருந்தாலுமே ஒரு அமைப்பு தான். இந்த உபதேய ஸ்தானங்கள்ல இருந்தா மட்டும் அவங்கள சிறப்பா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல அவங்க இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். ஆக தோஷங்கள்னு பார்க்கும்போது ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். அந்த ராகு கேதுகளுக்குள்ள பிடிக்குள்ள மற்ற கிரகங்கள் எல்லாமே அடப்பட்டுறது, அது வலது புறமா இடது புறமா இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷ அமைப்பு அதே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யோக அமைப்பாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது எல்லாமே என்னன்னா அவருக்கு பல தடைகளையும் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இந்த அமைப்புல காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் அந்த இடத்துல கிரகங்களானது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கும் போது இதுக்குள்ள உள்ள கிரகங்கள் ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்புல வரும். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான அமைப்புல இருக்கிறத பார்க்கிறோம். இந்த காலசர்ப்ப தோஷம்னு பார்க்கும்போது பிற பிரபலமான அரசியல்வாதிகளுக்கும் நமது நாட்டின் முன்னணி தலைவர்கள் பல பேருக்கு இந்த யோகா அமைப்பு இருந்திருக்கு. இந்த காலசர்ப்ப தோஷ அமைப்பு அது யோகமான அமைப்பாகவும் மாறி இருக்கு. அந்த அமைப்பு இது காலசர்ப்ப தோஷம். கலத்திர தோஷ அமைப்புகள்லையும் இது வரும். எப்படின்னா 7ஆம் இடத்துல இந்த ராகு கேது இருந்தாலும், 2ஆம் இடத்துல இருந்தாலும், லக்னத்துல இருந்தாலும் இந்த அமைப்புல இருக்கும். புத்திர தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல 5ஆம் இடத்துல இவங்களோட தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த அமைப்பு இருக்கும். ஆக இவர்களுடைய தோஷ அமைப்புகள் எல்லாத்துக்குமே மட்டுப்படணும்னா அதுக்கு குரு பகவானுடைய பார்வை இவர்களுக்கு மேல இருக்கணும். அவருடைய சேர்க்கை இருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு. லக்ன சுபர்களுடைய தொடர்பு அவங்களுடைய சாரத்துல இவங்க இருக்குது. அந்த அமைப்புல இவங்களுடைய திசா புத்திகளானது யோகமாக மாறும், யோகமான அமைப்புல தரும். ஏன்னா ராகு திசையில மிக உச்சமான ஒரு செல்வ நிலை அடைஞ்சவங்க, புகழ் அடைஞ்சவங்க உண்டு. அது அரசியல் அமைப்பை விட மற்ற அமைப்புகள்ல சிறப்பான அமைப்புல அவங்கள செல்வ அமைப்புல கொண்டு போயிருக்கு. இந்த கேதுவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவரும் இந்த லக்ன சுபர்களுடைய சார அமைப்புல இருக்கும்போது அவருடைய திசையிலையும் நன்மையான பலன்கள் உண்டு. ஆக இவர்களை இயற்கை பாவகரங்களா இருந்தாலும், இவர்களால் தோஷ அமைப்பு இருந்தாலும், இவர்களால் யோக அமைப்பும் உண்டு. அந்த யோக அமைப்பானது இந்த லக்ன ரீதியான சுபத்தன்மை பெற்ற கிரகங்களின் சுப பார்வை பெற்று அமைகிறது ரொம்ப நல்லது. இருக்கக்கூடிய இடம், அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை, சேரக்கூடிய கிரகங்கள், அவர்கள் வாங்கக்கூடிய சாரம், இவை அனைத்தையும் நாம் பார்த்துதான் இந்த ராகு கேது ஒருவர் ஜாதத்தில் நன்மை செய்யுமா தீமை செய்வார்களா என்பதை தீர்மானிக்க முடியும். பொதுவான அமைப்பில் வரக்கூடிய ராகு திசையும் சரி, ராகு கேது திசையும் தீமை தரும் என்பது பொதுவான அமைப்பு. அந்த அமைப்பிலும் இவர்கள் அந்த திசையில் நன்மை செய்ய வாய்ப்புகள் உள்ளதா, தீமைகள் குறைய வாய்ப்புகள் உள்ளதா என்பதை அவரவர் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக நிலைகளையும் இவர்களோடு தொடர்பு கொண்ட கிரக நிலைகளையும் லக்கின வாரியாகவும் பார்த்துதான் நாம் முடிவு செய்ய முடியும். அத்தகைய அமைப்புல தான் இவர்களுடைய தோஷம் என்பது அது திருமண தடையிலிருந்து காரியத்திலிருந்து அவருடைய புத்திர தாமதம் புத்திர தடை வரை நீடிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுகேதுடைய அமைப்பு இருக்கு. வாழ்க்கையே ஒரு முடங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். அந்த அமைப்பிலும் இவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருந்துவிட்டால் பாதிப்புகள் சரிபாதியாக குறவும் நன்மையான பலன்களையும் தர இவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்பார். அந்த அமைப்பு தான் இந்த தோஷமானதும் யோகமானதும் செயல்படும். நன்றி. அடுத்துக்கணும்